பொண்ணு மணில போயிடுச்சு. மட்டும் பாருங்க, பாக்காது எல்லா கோயில் சா வச்சிருவாளுங்க, எல்லா கோயிலும் சா வச்சிருவாளுங்க. குழந்தையான எல்லாரையும் குழந்தைய காப்பாத்துங்க, பிரசவமே பாக்காதீங்க. பொண்ணு மணில போயிடுச்சு, பொண்ணு மண்ணில போயிடுச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பிரசவம் பார்த்ததில் குழந்தை பலியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். என்ன நடந்தது? ஏன் செவிலியர் பிரசவம் பார்த்தா அந்த நேரத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர் இல்லையா? இது தரப்பாக என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ், இவரது மனைவி சுஜாதா. இவர்களுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆகிறது. இந்நிலையில் சுஜாதாவுக்கு ஏற்கனவே 8 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இரண்டாவதாக கர்ப்பமுற்ற சுஜாதா சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கடந்த 9 மாதமாக குழந்தைக்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பிரசவ வழி வரவே இந்த சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுஜாதாவுக்கு செவிலியர்கள் பிரசவம் பார்த்தனர். அப்போது உங்களுக்கு ஆபத்தான நிலையில் குழந்தை மிகவும் ஆபத்தான கட்டத்தில் வெளியே வரதுக்கு ரொம்ப செங்கல்பட்டு மருத்துவமனையில் போய் சேர்ந்து கொள்ளுங்க என்று அறிவித்துள்ளார். இதையடுத்து அங்குள்ள ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுஜாதாவுக்கு குழந்தை இறந்த நிலையில் பிறந்துள்ளது. இதையடுத்து இன்று சுஜாதாவின் உறவினர்களும் அவர் கணவர் உள்ளிட்டவர்கள் சதுரங்கப்பட்டினம் அரசுமனைக்கு வந்து அந்த மருத்துவமனையின் வாயில் கதவினை பூட்டி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். செவிலியர்களின் தவறான சிகிச்சையால் தற்போது எங்களுடைய மனைவியின் குழந்தை இறந்து உள்ளது, இவர்களின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டனர். இதையடுத்து போலீசார் அங்குள்ள செவிலியர்கள் மருத்துவர்களுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு சம்பந்தப்பட்ட மருத்துவர் ஏன் அந்த நேரத்திற்கு இல்லை என்று அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது ராமச்சந்திரன்? மேலும் அனுமதிக்கப்பட்ட சுஜாதாவிற்கு அங்குள்ள மருத்துவர்கள் யாரும் சிகிச்சை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் செவிலியர்கள் மட்டுமே இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாக மருத்துவர்கள் யாரும் சரியான நேரத்துக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இதற்கு செவிலியர்கள் பார்த்துள்ளதான் இது மாதிரி குழந்தை இறந்து பிறந்துள்ளதும் இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து இதே மாதிரி அவலங்களை நீடித்து வருவதாகவும் அங்குள்ள அனுமதிகள் பெற்றோர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.